நீட் மாணவர்களுக்கு ஹாப்பி நியூஸ். கட் ஆஃப்ல பெரிய மாற்றம், இனி ஈஸியா சீட் கிடைக்கும் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் உத்தரவின்படி நீட் பிஜி 2025 தேர்வுக்கான தகுதி மதிப்பெண்கள் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றத்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் 0% பெற்றிருந்தாலும் 3ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கலாம். மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான நீட் பிஜி 2025 நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவின்படி தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியம் இந்த ஆண்டிற்கான தகுதி மதிப்பெண்களை குறைத்துள்ளது. 2025-26 கல்வியாண்டிற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வில் அதிகப்படியான மாணவர்கள் பங்கேற்க வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதிய அறிவிப்பின்படி பல்வேறு பிரிவினருக்கான தகுதி சதவீத விவரங்கள் இதோ. பொதுப்பிரிவு ஜெனரல் இடபிள்யூஎஸ் 15வது பர்சன்டைல், முன்பு 50ஆக இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் யூஆர் பிடபிள்யூபிடி 10வது பர்சன்டைல். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் 0% அதாவது தேர்வில் பங்கேற்ற தகுதியுள்ள அனைவரும் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம். 1. ரேங்க் மாற்றம் இல்லை. கடந்த ஆகஸ்ட் 19, 2025 அன்று வெளியான தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்ட ரேங்க் பட்டியலில் எந்த மாற்றமும் இருக்காது. 2. ஆவண சரிபார்ப்பு. மாணவர்களின் எம்பிபிஎஸ் அல்லது எஃப்எம்ஜிஇ மதிப்பெண்கள், பயோமெட்ரிக் விவரங்கள் மற்றும் ஃபேஸ் ஐடி ஆகியவை சேர்க்கையின் போது மிக தீவிரமாக சரிபார்க்கப்படும். 1. விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் தவறாக இருந்தால் அல்லது மதிப்பெண்களில் குளறுபடி இருந்தால் சம்பந்தப்பட்ட மாணவரின் விண்ணப்பம் உடனடியாக ரத்து செய்யப்படும். 2. முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடுமையான அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என என்பிஇஎம்எஸ் எச்சரித்துள்ளது. கலந்தாய்வு குறித்த கூடுதல் தகவல்களுக்கு மருத்துவ கலந்தாய்வு குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அடிக்கடி சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் என்பிஇஎம்எஸ் உதவி எண்ணான 011-4555-300 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்ற வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.